என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். தம்பி நல்ல ஒரு 55 இன்ச்சில் டிவி காட்டுப்பா. சோனி, எல்ஜி, அப்புறம் சாம்சங் எல்லா மாடலுமே இருக்கு. நீங்க எது சொல்றீங்களோ அதுதான் நம்ம காட்ட முடியும். பார்த்துக்கோங்க தம்பி. சாம்சங்ல காட்டுறிய எது இப்போதைக்கு நல்லா ரன்னிங்ல இருக்கிற மாடல் சொல்லுங்க. அத்தை சோனி நல்லா இருக்கும்ட்ட. அப்ப சோனியே காட்டுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நான் 55 இன்ச் டிவி வரும். இருங்க, நான் 55 இன்ச்சில் உங்களுக்கு டிவி காட்டுறேன். இருங்க அக்கா, இது வந்து உங்களுக்கு 55 இன்ச்சு வரும்க்கா. ஒரு 56,000 ரூபா கிட்ட வந்துடும். நான் டிவி போட்டு கிடக்குமா? போடு. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல மாப்பிள்ள, பாருங்க. இது நல்லா இருக்குங்க உங்களுக்கு. நல்லா இருக்குதே. இங்க பாரு எவ்வளவு பெரிய டிவி அம்மா. சரி தம்பி, இது பேக் பண்ணிருங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து இன்னும் ஃப்ரிட்ஜி, அப்புறம் மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷினு, ஏசி, ஹோம் தியேட்டர் எல்லாமே வாங்கணும்ப்பா. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். இதை வந்து பேக் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரிங்க மேடம். தம்பி ஏசி காட்டுங்கப்பா. எந்த மாடல் நல்லா இருக்கும் மேடம்? உங்களுக்கு வேணா எல்ஜில 1.5 டன் கொடுத்துட்டுமா? சூப்பரா இருக்கும். போட்டு 5 நிமிஷத்துல ஏசி ஏறிடும். காட்டுங்க காட்டுங்க. பூமாரி லட்சுமி இருக்காங்க. அம்மா அவைய காருக்கு போயிருக்காங்கம்மா. கார்ல தான் இருக்காது. மணி எத்தனை பாரு? மணி 4 ஆயிட்டு. நாளைக்கு வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண ஆள் வருவாங்களோ? ஆமா. சரி வா, ஏசியை பார்ப்போம். சரி, எரிச்சலா இருக்கு மேடம். உங்களுக்கு வந்து இது 40,500 ரூபா வருது. இதுக்கு கம்ப்ரஸர் வந்து ஒரு 10,000 ரூபா கிட்ட வந்துடும். இதுல ஏசி வேற. நல்லா இருக்குது. கம்ப்ரஸர் எவ்வளோ? 10,000 ரூபாய். இது 40 ரூபாவா? 40,000 ரூபாவா? சரி, மொத்தம் 50,000 ரூபா வருது. ஆமாங்க மேடம். நீங்க டிவி பாத்தீங்கன்னா அதே ரேட்டு தான். சரிப்பா, இது ஒன்று பேக் பண்ணிடு. சரி மேடம். இதோட உங்க பட்ஜெட் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்துருக்கு மேடம். ஓகே. இப்போ அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் காட்டு. அது நல்லா இருக்குது மேடம். இது வந்து சோனி வருது மேடம். இதுவும் வந்து 60,000 ரூபாய் கிட்ட வந்தது. ஏன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் சோனி கொஞ்சம் நல்லா குவாலிட்டி உள்ள பொருள் மேடம். அதனால 60,000 ரூபாய் வருது. மாப்பிள்ள ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது எடுத்துட்டுமா? எடுங்க சம்பந்தி. அவன்கிட்ட கேட்கீங்க, நீங்க எடுங்க. ஆமா, நல்லா எடுப்பாங்க. பூமாரி வாயை மூடிட்டு இரு, இல்ல கொன்றுவேன். ஆமா, ஆனா இதை சொல்லு. சரி சம்பந்தி, அப்ப இதை எடுத்துறேன். தம்பி இது 60,000 ரூபாய் வருதோ? ஆமா மேடம், இது 60,000 ரூபாய் வருது. செப்ளஸர் 5,000 ரூபாய் வருது. மொத்தம் 65,000 ரூபாய் வரும். சரி தம்பி, இது ஒன்று பேக் பண்ணிடு. சேஃப்டியா வந்துரும்ல? நீங்க எங்கன்னு சொல்லுங்க, சேஃப்டியா கொண்டு வந்து விட்டுறேன். இப்போ நல்லா ப்ரைஸ் உள்ள ஒரு மிக்ஸி மட்டும் எடுத்து வச்சு. கிரைண்டர் ஒன்று காட்டுப்பா. இந்த காட்டுறேங்க மேடம். இந்த கிரைண்டர் வந்து உங்களுக்கு 7,000 ரூபாய் வருது. நல்ல குவாலிட்டி உள்ள கிரைண்டரு. சரிங்க, இதையும் பேக் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாம் வாங்கியாச்சுல்ல? சரி, அவ்வளோதாங்க. நம்ம பில் பே பண்ணிடலாம். சமதி, ஹோம் தியேட்டர் வாங்கணும்ல? ஆமாம், கரெக்டாக கணக்கு வச்சிருக்கு. நான் அப்படியே ஹோம் தியேட்டர் காட்டுங்கண்ணா. இருங்க, பையன்கிட்ட சொல்கிறேன். தம்பி ஹோம் தியேட்டர் எட்டு வா. மேடம் இதுதான் மேடம் சூப்பர் ஹோம் தியேட்டரு. 20-30,000 ரூபாய் வருது. சூப்பராக இருக்கும். நான் செக் பண்ணிட்டா பாட்டு போட்டுமா? போடு தம்பி. இப்போ போடு பார்ப்போம். இருங்கக்கா, போடுறேன். சூப்பரா இருக்கு தம்பி. இதையும் வச்சிரு. சரிங்க மேடம். நீங்க அட்ரஸ் நான் பில் பே பண்ற இடத்துல சொல்லிடுறேன். சரி மேடம். மேடம் நீங்க வாங்கினதுக்கு எல்லாம் சேர்த்து பில் வந்து 10 லட்சம் ரூபாய் வருது மேடம். கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஓனர் எங்களுக்கு தெரிஞ்சால்தான். 9,90,000 வேணா பண்ணிக்கலாம் மேடம். ஒரு 10,000 வேணா குறைச்சி போட்டு தாரேன். கொடுங்க. சரி தம்பி, தாரேன். தம்பி இந்தாப்பா பணம். கொடுங்கக்கா. சரி, அட்ரஸ் சொல்லுங்கக்கா. எங்க வீட்டு அட்ரஸ் மதுரை மாட்டுத்தாவணி இருக்குல்ல, அங்கே நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா நான் வீட்டு அட்ரஸ் சொல்லிடுவேன். ஓகே மேடம். என்னைக்கு வரணும்? 3ஆம் தேதி கல்யாணம். 3ஆம் தேதி சாயந்தரம் போல் கொண்டு வந்தால் போதும். சரிங்க மேடம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. பொருள் வீடு தேடி வரும். சரிப்பா. சரி சம்பந்தி, நாங்கள் போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் என்னைக்கு கால் நட்டுறதா இருக்கீங்க? நாங்கள் 1ஆம் தேதி நட்டுறோம். நீங்கள் 2ஆம் தேதி நட்டுங்க. சரிங்க சம்பந்தி. சரி, பார்த்து போயிட்டாங்க. சரி சொல்லு. போயிட்டு வரேன். அதான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சரி லட்சுமிக்கா, கிளம்புமா? மணி பாருங்க 3:30 ஆயிட்டு. நம்ம வீட்டுக்கு வரதுக்கும் உங்க பிள்ளைகள் வரதுக்கும் கரெக்டா இருக்கும். ஆமா, இப்போ வந்து அடிச்சாலே சீக்கிரம் வாமா. 4 மணி கரெக்டா காலேஜ் முடிஞ்சிரும்ட்டாங்க. சரிம்மா, போவோம். கார்ல இருங்க. வாங்க டக்குன்னு கார்ல இருங்க, போவோம். போட்டு இன்னொரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாமையா? 1/4 மணி நேரத்துல வீட்டுக்கு கூட்டு போயிருமா? சரி, ஒரு பாட்டு போட்டு விடியா? போடுறேன்.
ஆமாம்மா வீடு வந்துருச்சு இறங்குங்க. ஷோப்பா இப்ப மாதிரி வீடு வந்துச்சு. சரி சரசு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. பெருமா பாய். பாய் பாய் போயிட்டு வரேன். சரி போ துணியை மாத்திருக்க உட்காரு. இந்த சீலிங் பல்ப் வேற போடுறதுக்கு போய் பேசணும். உங்க அப்பா என்ன ஆளையே காணல. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.